ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான சோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ பெரிய கிரக மாற்றங்களானது இப்போ வலுவாக நடக்க இருக்குது. ஸோ வலுவாக நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சம்பவங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிப்ரவரி 23 ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. ஸோ அப்போருந்து தான் பெரிய சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்க இருப்பதாகவும் அது யாராலும் தடுக்க முடியாது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அந்த கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள் கிடையாது, எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. ஸோ அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நாம் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். சரி, இப்போ பிப்ரவரியில் மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாசியில் தான் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான நிகழ்வுகளும் வருகிறது. அதனோட அடிப்படையில் தான் பிப்ரவரி 23க்கு மேலே பயங்கரமான பெரிய சம்பவங்கள்லாம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல சிம்ம ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது பெரிய சம்பவம் நடக்கும்னு சொன்னல, அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு சிக்கல்கள் தீரப்போகக்கூடிய ஒரு பெரும் காலமானது இப்போ வர இருக்கு. இந்த மாசியில கிரக மாற்றத்தால் நிறைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்பட போகுது. ஸோ என்ன மாதிரியான மாற்றலாம் ஏற்படும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. தை மாதம் நிறைவடைந்து மாசி மாதமானது பிப்ரவரி 13ஆம் தேதியே இந்த மாதம் பிறந்துருச்சு. இந்த பிறந்ததுக்கப்புறம் மாசியில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. அந்த கிரக மாற்றங்கள் நடக்கக்கூடிய அடிப்படையில் சிம்மம் ராசினருக்கு நிறைய பலன்கள் பிப்ரவரி 23க்கு மேலே முழுமையாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய குறித்து ஜோதிடர்கள் ஒரு கட்டுரையாக விரிவிச்சிருக்காங்க. அவங்க விரிவிச்ச அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வர்றாரு. அது இது ஃபஸ்ட்டு ஒரு பயங்கர ஒரு இது என்று சொல்லலாம். ஸோ இதை கும்ப மாதம், மாசி மாதம், இந்த மாதிரி பல பெயர்களை அழைக்கலாம். அதோடு மகா சிவராத்திரி, மாசி மகம், அப்புறம் மகா பௌர்ணமி, மாசி அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சனி பயிற்சி, இந்த மாதிரி முக்கியமான நிறைய நிகழ்வுகள்லாம் இந்த மாசியில் இனி நடக்க இருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்க லக்னம் சார்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், கணவன் மனைவிக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நடக்கிற மாதிரி நன்றாக சூழ்நிலை இருக்க போகுது. அதோடு பிப்ரவரி 23க்கு மேலே
பெரிய பதவிகள், விருதுகள், அங்கீகாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. கூட்டாளிகளோடு சேர்ந்து பெரிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதுக்கான யோகமானது உங்களுக்கு உண்டாகும். அந்த யோகத்தை முழுசாக பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நிறைய மனமகிழ்ச்சிகள் உண்டாகும். அந்த மனமகிழ்ச்சிகள் உண்டாகும் போது அந்த மனமகிழ்ச்சிகளை மிஸ் பண்ணாமல் அந்த மனமகிழ்ச்சிகளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு உங்களுக்கான பிரச்சனைகள் பிப்ரவரி 23க்கு மேலே நிறைய நீங்க போகுது. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். செவ்வாயும் இப்போது இல்லை என்பதால் வீட்டில் எந்தவித பிரச்சனையும் பாதிப்புகளும் பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்படாது. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். நண்பர்களையே திருமணம் செய்யக்கூடிய யோகம், காதலன் காதலியை திருமணம் செய்வதற்கான யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த யோகங்களெல்லாம் முழுசாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். வெளியிடத்துலையும் குடும்பத்திலையும் கூட கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றமானது உண்டாகும். எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஜெயம் ஏற்படும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. அப்படி நீங்கள் செயல்படலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த பிப்ரவரி 23க்கு பிறகு நல்லது. அதோடு உங்களுக்கு பகைகள்லாம் இருந்ததுன்னா அது தீருவதற்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க போகுது. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய் இணைவு இருப்பதால் வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படும். பகையாக இருப்பவர்கள் எல்லாம் மாறுவார்கள். பகை அமைப்பில் இருப்பவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகுது. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். மதிப்பு மெயினாக உருவாகும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும். அதோடு நல்ல மனமாற்றமானது உண்டாகும். பழனிக்கு சென்று மொட்டை அடித்து வருவது அல்லது முடி இறக்குவது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை உண்டாகும். நல்லவை மட்டும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பிப்ரவரி 23க்கு மேலே இருக்கும். பெரிய ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படாது. இந்த மாசி மாத கிரக மாற்றத்தை பிப்ரவரி 23க்கு மேலே நிறைய பார்க்க இருக்கிறீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் 90% நன்றாக இருக்குது. சிவபெருமான் பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அதை மெயினாக செய்ய மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு உங்கள் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ மாசி பிறந்ததுக்கு பின்னாடியே நீங்கள் இதை செய்திருக்கணும். அதனால் பிப்ரவரி 23க்கு மேலே இதை செய்யுங்க. கும்பராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிறதுனாலேயே இந்த டைம் கிரகங்களில் தோஷங்கள் ஏற்படும். அதனால் அந்த தோஷங்கள்லேருந்து விடுபடுவதற்காக தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா மற்ற ஏதேனும் கிரகதோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும். ஸோ உங்கள் ராசிக்கு பிப்ரவரி 23க்கு மேலே செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்தம கன்னியர்களை வழிபாடு செய்ய வேண்டும். சப்தம கன்னியர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த கோவிலுக்கு போய் வாசனை இருந்த பூக்களை வைத்து எல்லாருக்குமே ஒவ்வொரு பச்சை கற்பூரத்தை வைத்து ஏற்றி அவங்கள நமஸ்காரம் செய்து கொள்ளுங்க. இந்த சப்த கன்னியாரை சப்த மனசோடு வழிபாடு செய்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ பிப்ரவரி 23க்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ இதை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.